அதனால தான் இவன் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தல்பீஸ் இப்லீஸ் என்ற நூலில் சொல்லுவாங்க, மனிதனுடைய இதயங்கள் தானே, மனிதனுடைய இதயங்கள் வந்து எப்பயுமே தூய்மையாக இருக்காது. அது இரும்பு துருப்பிடிக்கிற மாதிரி துருப்பிடிக்கும். அந்த துரு, அதாவது இரும்பு துருப்பிடிக்கிற மாதிரி, கரை படிக்கிற மாதிரி இதயமும் அப்படி ஆகிடும். இதுல இருந்து அந்த உள்ளத்தை பாதுகாக்கிறதுக்கு வழி என்னன்னா, இல்முடைய புத்தகங்களை படிக்கிறது, குர்ஆனை படிக்கிறது, ஹதீஸை படிக்கிறது, குத்துபுல் இல்ம், இல்முடைய புத்தகங்களை படிக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப நமக்கு அதை விலை கொள்றதுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் எங்க கிடைக்குதோ அதுதான் சந்தர்ப்பம். குர்ஆனுடைய விளக்கம் படிக்கிறோம், ஹதீஸை படிக்கிறோம். இப்ப இது வந்து எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். நன்மை கிடைக்கிறது, இபாதத் செய்கிறோம், நன்மை இபாதத், இது ஒரு இபாதத், நன்மை கிடைக்கிறது என்பதை தாண்டி எங்களோட உள்ளத்தை கழுகுற மாதிரி தான் இந்த இல்முடைய சபைகள். எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் தொடர்ந்து கொடுக்கவும் மாட்டான். அல்லாஹ் நாடுனா விரும்பினா மட்டும்தான் கொடுப்பான். அதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும், வரணும்னு நினைச்சாலும், எப்படித்தான் சிரமப்பட்டாலும் அல்லாஹ் விரும்பினா தான் கொண்டு சேர்ப்பான்.